நான் நீட் நிக்குது. என்ன இப்படி பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பெருசே கவி நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. எனக்கு அந்த மெசேஜ் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் நம்ம சென்னையில் போகும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஜாலியாக வீக்கெண்ட் போகும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு திருட்டுக்கு we can get into it. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we should be careful. அதுக்கு இன்னும் நம்ம டிராஃபிக் போலீஸ் ஆகட்டும் எல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்து அவங்க நிறைய சிசிடிவி கேமரா வச்சு நம்ம ப்ரொடெக்ஷன் இன்னும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லேடிஸ் மட்டும் இல்லை, இப்போ ஜென்ஸும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்களே கூட காப்பெல்லாம் போட்டிருக்கீங்க, அவங்கள கூட டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நகை போட்டாலே நம்ம அவேர்னஸ், நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். போலீஸும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன கேரக்டர் முதற்கொண்டு நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் தான், நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக கொஞ்சம் கஷ்டம், பிளட் ஷேட் எல்லாம் இருக்குது. பட் டீனேஜர்ஸ் ஒரு 13-15 இயர்ஸ் மேலே கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம தான் இருக்கணும். எவ்வளோவே என்னவே ஆனாலும் நமக்கு சொல்லவே முடியாது. நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக வருது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுண்ணா. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. மெயினாக அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. க்ரைம்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எனக்கு வந்துட்டு அவங்களோட பேக்ரவுண்ட்னால தான் அவங்க அப்படி ஆயிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு தப்புன்னு சொல்ல முடியல, கரெக்டுன்னு சொல்ல முடியல. பட் பொறுத்த வரைக்கும் தப்பு தான் அது. பட் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நைஸ். கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் தானோ. படம் நல்லா இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற கதைகள், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்திலே நடக்கிற கதை தான். எல்லா இடத்துலையும் திருட்டு, கொலை எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. படத்தை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட்டும் இருக்குது, ஸ்டண்ட்டும் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவை விட வில்லன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. 2 பேரும் வில்லன் தான் சொல்லணும். ஆனால் அதில் வில்லன் வந்து அழகாக கொடுத்துருக்காரு. அவரோட ஆக்டிங் ஸ்கில் ஆகட்டும், அவரோட மாஸ் ஆகட்டும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல் எங்கேஜாக கொண்டு நம்ம நினைப்போம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே முடிஞ்சது க்ளோஸ்டு அப்படின்னு தான் நினைப்போம். பட் செகண்ட் ஹாஃபும் அதை விறுவிறுப்பாக கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிஜிஎம் வேறு லெவல் தான். ஆமாம், காசுக்காக யார்கிட்டையும் பழகக்கூடாது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, அதை தாண்டி ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறான்றதான் காமிச்சிருக்காங்க. ஸோ தப்பான வழியில் சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுல்ல, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ரொம்ப வந்திருக்கு. கிளைமேக்ஸ் அம்மா சென்டிமெண்ட்டோட கொஞ்சம் கண்ணீரோடு முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. தாம் பெற்ற மகன் வந்து தப்பு பண்ணால் தப்பு தான், அது யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கடைசியில் அழும்போது பெத்த வயிறு பற்றி எரியுதுடா அப்படின்னு சொல்லி அழும்போது கொஞ்சம் லைட்டாக நமக்கே ஓவர் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. லைக் வில்லனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பார்க்கலாம், நல்ல மூவி. சோஷியல் மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி நல்லா இருக்கு, நல்ல லாக் ஆகாமல் போயிட்டு இருந்தது. நல்லா இருக்கு மூவி. அதான் ஒரு மாதிரி பேராசைப்படுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. லைக் எப்படி ஹீரோவே வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டரில் நடித்த மாதிரி தான் இருந்தது. சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா நம்ம அவேராக இருக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு ராபரியெல்லாம் அவேராக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க.
பிஜிஎம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லேக் ஆகாமல் போயிருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா